இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அக்ரெசிவான ஒரு இன்ஜினுங்க. ஆர்சி புக்கில் கூட உங்களுக்கு ட்ரைம் ஸ்பீட் 400 வராது, பஜாஜ் ஸ்பீட் 400 தான் ஆர்சி புக்லேயே வரும். ஃப்ரண்ட் வீல் தூக்குது அப்படியே. 400 சிசிக்கான வெஹிக்கிள் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது ஒரு 400 சிசி வெஹிக்கிளில் இமோலைசர் கீ கொடுக்குறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல அப்படியே ஹீட்டை தள்ளுது ஃபேனு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கௌதம். என்ன மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ட்ரைம் ஸ்பீட் 400 ஒரு ஃபுல் தமிழ் ரிவ்யூ மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்தலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏங்க, வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு மாடல், கிளாசிக், ரெட்ரோ எல்லாத்தையும் மூணையும் மிக்ஸ் பண்ணி அடித்த மாதிரி மூணுத்தையும் கலந்து அடிக்கிறானே. ஃப்ரண்ட்டோட லுக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கோல்டன் ஃபோர்க் வந்துடுது, அப்சைட் டவுன் கேலிபர்ஸ் வந்துடுது, டயரும் நல்ல பெரிய சைஸு. ஃப்ரண்ட் லுக்கு வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ஒரு பேக் லுக்கும் சைட் லுக்கும் கொடுத்துருக்கலாம். இதாங்க, அதாவது வெஹிக்கிள் ஓகேங்க, சைட் லுக்குள்ள கூட ஓகே, ஓரளவுக்கு ஒரு 100க்கு ஒரு 40 மார்க்ஸ் கொடுத்துடலாம். என்னங்க ரியர் வியூ இது? என்னடா ரியர் வியூ பார்த்தீங்கன்னா ஏதோ 150 சிசி வெஹிக்கிள் மாதிரி இருக்குங்க. பேக் பேஸ் வருங்க, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக்காக வந்து ட்ரைம் டிசைன் பண்ண மாதிரி தெரியுது. 400 சிசிக்கான வெஹிக்கிள் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து ஸ்டாக்ல வரது கிடையாது. இது வந்து நம்ம வண்டியோட ஓனர் ஆல்டர் பண்ணியிருக்காரு. இதுல வந்து டெய்லைட் இன்னுமே கீழே வரும். அந்த பழைய யூனிகான் மாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்ல் இன்னும் லென்த்தா வரும். அந்த மாதிரி தான் இதுல வரும். இதுதான் ஃப்ரண்ட் டயரு. நல்லா பெரிய டயரா கொடுத்துருக்காங்க. இந்த டயர் வந்து பாத்தீங்கன்னா வெடஸ்டியன் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து வருது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 400 சிசில வெடஸ்டியன் டயர் யூஸ் பண்றாங்க. இந்த டயரோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 110/80. உங்களுக்கு பேக் டயரை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய டயர் சைஸுங்க. 150/70 டயர் சைஸில் வருது. அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு நல்லா வெடஸ்டியன் டயர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறங்காட்டி டயருக்கும் உங்களுக்கு ரோடுக்கு இருக்கிற கான்டாக்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 300 mm டிஸ்க் கேலிபர்ஸ் வந்துடும். நல்ல குவாலிட்டியான பிரேக்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் போட்டிருக்க ஆடன்ஸும் உங்களுக்கு டைமில் வந்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் ஆகட்டும், இந்த ஃபைபர் ஆகட்டும், நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஸ் வந்து ஒரு 43 mm அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்ஸ் லெவல் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இதுல கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர், நல்லா பிரைட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆயிலோட மோனோசாஸ்ட் ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஸ் வந்துருது பேக் சைடு. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அக்ரெசிவான ஒரு இன்ஜினுங்க. ஏன் அப்படின்னா 398.5 சிசி ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் வித் சிங்கிள் பிஸ்டன் வித் 4 வால்வ்ஸ். பவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து 39.5 பிஹெச்பியை அட் 8000 ஆர்பிஎம்ல டெலிவரி பண்ணுது. இதோட மேக்ஸிமம் ஆர்பிஎம் வந்து 8000 ஆர்பிஎம். 8000 ஆர்பிஎம்ல 39.5 பிஹெச்பி இது ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இதோட பவர் லெவல் அமேசிங்கா இருக்கும். அந்த நம்பர்ஸ் வந்து ரோட்ல பேசுனே சொல்லலாம் கண்டிப்பா. ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு ரவுண்டா வாழ்க்கை ஒரு வட்டம்டா எல்இடி டிஆர் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட் எல்இடி தான். இது வந்து நார்மல் டிஆர் லைட்டு, இது வந்து லோ பீம், இது வந்து ஹை பீம். லைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி எல்இடி தான். இதுல ஹாலிஜன் கிடையாது. நல்ல விசிபிலிட்டி இருக்கும். இது வந்து புல்லட் இண்டிகேட்டர். நார்மல் ஸ்டாக் இண்டிகேட்டர் வந்துட்டு லைனா இருக்கும். நான் அது உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஸ்டாக் இண்டிகேட்டர், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து புல்லட் இண்டிகேட்டர் அவங்க ஓனர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்காரு. இதுதாங்க ரியல் லைட்டு. ஒரு சீயை குப்புற திருப்பி போட்ட மாதிரி தான் இருக்கு. இதான் பேக் லைட்டு. இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லா எல்இடி தான். பிரேக் பிடிச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேக் லைட், டேஞ்சர் லைட்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். பட் ஆனால் இதுவுமே கம்ப்ளீட் எல்இடி தான். இந்த பைக்ல சைலன்சர் எனக்கு என்னமோ என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஏதோ லென்த்தியா கொடுத்த மாதிரி இருக்குங்க. அதாவது ரொம்ப ஒரு லாங்கான ஒரு சைலன்சர். இப்போ வந்து நல்லா உங்களுக்கு அந்த எண்டு கேன் வந்து ரொம்ப பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. அதனால இதோட நாய்ஸோட பீட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. இதான் ஸ்டாக் எக்ஸாஸ்டோட சவுண்டு. இது வந்து ஐடல் 2000 ஆர்பிஎம், 4000 ஆர்பிஎம், 6000 ஆர்பிஎம். அப்பா நல்லா லவுடரா இருக்குங்க. ஸ்டாக்ல வர ஒரு எக்ஸாஸ்டோட நாய்ஸை இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஹேண்டில் பார் வந்து நல்ல வைடான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்லேயே உங்களுக்கு வந்து ரெண்டுமே பாரல் மிரர்ஸ் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடட் 5 ஸ்டெப் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். உங்களுக்கு வந்து டிஸ்க்லேயும் நீங்கள் 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு கிளச்சிலேயே உங்களுக்கு வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் வந்துடும். இந்த லிவர்ஸ் வந்து நீங்கள் ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் 5 ஸ்டெப் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல வைடு. இது வந்து அலுமினியம் கலரில் வருங்க இதோட ஃபினிஷ். நம்ம ஓனர் வந்து இது என்ன பண்ணியிருக்காருன்னா பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்காரு. இது வந்து அலுமினியம் கலரில் வரும். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்கும். கில் சுவிட்ச், ஆன் ஆஃப் சுவிட்சு, ட்ரைம்போட ஸ்டாக்லேயே வந்து அசர் லைட் வருது. அந்த அசர் லைட்டு இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு.
இது வந்து ஹை பீம் சுவிட்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சஸ் கண்ட்ரோல் பண்ணுற மோடு. இது வந்து இண்டிகேட்டரு, இது வந்து ஹாரனு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் லைட்டு, இது வந்து பாஸ் லைட் ஆப்ஷன். இப்போ நம்ம டிஸ்பிளே பார்த்தல வாங்க. டிஸ்பிளே வந்து ஆனால் பகல்லையுமே நல்ல விசிபிலிட்டி இருக்குங்க. நான் கூட விசிபிலிட்டி இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் மார்னிங் டைம்லேயும் விசிபிலிட்டி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு நியூட்ரல் இண்டிகேட்டர் வந்துடுது, ஃப்ளூயிலோட லைட்ஸ் வந்துடுது, ஃப்ளூயிலோட மெஷர்மெண்ட் வந்துடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட் வந்துடுது. அதேமாதிரி ஹசார்ட் லைட்டோட இண்டிகேட்டர் வந்து ரியர் ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது. அதேமாதிரி பாஸ் லைட்டோட இண்டிகேட்டர் வந்து இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலுங்க. இந்த வெஹிக்கிளில் ஏன்னா 400cc இல்லை, இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு தேவையான ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஜினோட ஹை ஹீட்டிங்கான வந்து அந்த ஹீட்டிங் கொடுப்பாங்களா அது வந்திருக்கு. இது வந்து இந்த செக் இன்ஜின் வந்துடும். இது போக இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபியூச்சர் என்னென்னா, ட்ரைம்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இமூவலைசர் கீ. அதாவது ஒரு 400cc வெஹிக்கிளில் இமூவலைசர் கீ கொடுக்குறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன் அப்படின்னா ஒரு அபோவ் 600cc இருக்கிற வெஹிக்கிளில் வந்துட்டு இந்த கீ கொடுப்பாங்க. இந்த கீ இல்லாமல் இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம டூப்ளிகேட் சாய் வைக்கும்போது ஸ்டார்ட் ஆகாது. அதனால இதோட காஸ்ட் அதிகம். செட்டு வந்து 7000 rupees வரும். இது வந்து கீரு. இது வந்து சைடில் இருக்கிறது வந்து ஆர்பிஎம்ங்க. இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது பாருங்கள். சைட் ஸ்டாண்டோட சென்சர் வந்துடுது, டைமிங் காட்டுது. கீழே வந்து ஃப்ளூயிலோட மெஷர்மெண்ட் வந்துடுது. இதில் வந்து ட்ரிப் 1, ட்ரிப் 2, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபியூயல் செட்டப் போடுறது வந்துடுது, ஆவரேஜ் மைலேஜ் வந்துடுது. அதுக்கப்புறம் ஓகே பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளூயிலுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறது, இது வந்து டைம் செட் பண்ணுறது. இந்த டைம் வந்து நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிடலாம். எனக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு ஃபீல் என்னென்னா, இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து இங்கே மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடு 20, 40, 80 இது வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம்மோடது வந்து டிஜிட்டல் இருக்குது. ஆனால் என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஸ்பீடை வந்துட்டு ஒரு டிஜிட்டலாக கொடுத்துட்டு இந்த ஆர்பிஎம் வந்துட்டு மேனுவலாக கொடுத்துருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்குங்க. இப்படி கேட்டா அப்படி பேசுவீங்க, அப்படி கேட்டா அப்படி பேசுவீங்க, எல்லாம் தயார் நிலையில இருந்து வணக்கம். அதே மாதிரி இந்த பைக்கில் உங்களுக்கு என்னென்னா ஒரு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பின்னு போட்டிருக்காங்க, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சி டைப் இருக்குது. என்னடி இது? சி டைப்லேருந்து நீங்கள் வந்து சார்ஜ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதோ லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மொபைலில் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 liters ஆஃப் டேங்க் ஃபியூயல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, 13 லிட்டர். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் ட்ரைம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேட்சிங் வந்து ஃபினிஷ் வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த சின்ன இடத்துல கூட அந்த ட்ரைம்போட பிராண்டிங்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல இங்கே ட்ரைம்போட பிராண்டிங்ஸ் இருக்குது. இங்கே வாங்க, இந்த ஃபுட்ரெஸ்ட்டில் கூட உங்களுக்கு வந்து ட்ரைம்போட பிராண்டிங் இருக்கும். இந்த இடத்துல ஈவன் இந்த இன்ஜின் கார்டு பக்கத்தில் ட்ரைம்போட பிராண்டிங் பார்க்கலாம். இந்த இடத்துல கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 400cc பிராண்டிங் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்பீடோமீட்டர் இங்கே வாங்க, இந்த இடத்துல கூட ஒரு ட்ரைம்போட பிராண்டிங் வருது. அதே மாதிரி ஈவன் உள்ள கூட இங்கே ஒரு ட்ரைம்போட அந்த பிராண்டிங்கை வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் கொடுத்துருக்கிறது ரொம்ப பார்க்கலாங்க. எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்னன்னா, ட்ரைம்பில் ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வந்து ஒரு குவாலிட்டி இல்லாமல் நம்ம பார்க்கவே முடியாது. பில்டு குவாலிட்டி பற்றி பேசி ஆகணுங்க. ஏன்னா அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக பில்டு குவாலிட்டி நம்ம பஜாஜ்லேருந்து பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டை பற்றி சொல்லி ஆகணுங்க. எனக்கு பர்சனலாக இதோட கம்ஃபோர்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் மற்ற பைக்கு ரைடு பண்ணும்போது இதோட கம்ஃபோர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் ஸ்லைடிங் கிரிப்ஸ் கிடையாது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சைலிங் இதில் வந்து கிரிப்ஸ் வருது, பில்லியன் வழுக்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் முன்னாடி கிரிப்ஸ் இல்லை. ஆனால் இதில் வந்து போதைய அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரிப் இருக்குங்க. லாங் ரைடுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பிளான் பண்ணலாம். ட்ரைம்பில் வந்து 4 மாடல் இருக்குது 400cc. ஒன்று ஸ்பீட் 400, இன்னொன்று T4, இன்னொன்று வந்து ஸ்கேம்லர், இன்னொன்று வந்து ஸ்கேம்லர் எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து 5வது வெஹிக்கிள் வந்து ட்ரக்ஷன் 400ன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் 400 4 கலர்ஸ் வருது. பிளாக் கலர் ஒன்று வருது, ஒயிட், அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் ரெட் அண்ட் ஒயிட் வரும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ தான். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி 4க்கு வந்து கோல்டன் கலர் வந்திருக்கா, அந்த கோல்டுக்கும் இந்த எல்லோக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ட்ரைம்ப் ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த பைக்கில் வந்து ட்ரைம்ப் தான், பட் ஆனால் இதோட மேனுஃபேக்சரிங் வந்து பஜாஜ். அங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. இதோட மேனுஃபேக்சரிங் பஜாஜ். மேனுஃபேக்சரிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக பஜாஜ்லேருந்து தான் பண்ணுறாங்க. ட்ரைம்ப்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போய் அதை வந்து செக் மட்டும் பண்ணுவாங்க. பஜாஜ் தான் இன்னைக்கு இந்த செக்டாரில் இருக்கிற எல்லா கேட்டகரியுமே என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. KTM Duke 390 ஆகட்டும், டாமினர் ஆகட்டும், ஈவன் ட்ரைம்ப் ஆகட்டும், இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா இன்ஜினையுமே பாடி எல்லாத்தையுமே யாரும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா பஜாஜ் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஆர்சி புக்கில் கூட உங்களுக்கு ட்ரைம் ஸ்பீட் 400ன்னு வராது, பஜாஜ் ஸ்பீட் 400 தான் ஆர்சி புக்லேயே வரும். விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க.
அதாவது யூஸ்வலாக எல்லா பைக்குக்குமே செயின் ப்ராக்கெட் வந்து அந்த சைடு இருக்கும், டிஸ்க் வந்து இந்த சைடு இருக்கும். ஆனால் இந்த ஸ்பீட் 400 மட்டும் தாங்க செயின் ப்ராக்கெட் இந்த சைடு இருக்குது, டிஸ்க் இந்த சைடு இருக்குது. மக்களே, இப்போ நம்ம இதோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. இங்கே பாருங்களேன், 4000 RPM மேலே தான் அந்த வண்டியோட பவரை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஒரு 4000 RPM கிராஸ் பண்ணும்போது வண்டி அப்படியே அந்த புல் பண்ணிட்டு போகிறத நீங்கள் நல்லா பார்க்க முடியுங்க, நல்லா ஃபீல் ஆகுது. பட் ஆனால் அந்த ஒரு ஒரு 4000 RPMக்குள்ளே வந்து வண்டி ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஒரு 150 cc இருக்கிற பைக் ஓட்டுற மாதிரி தான் லிட்டராக ஃபீல் இருக்குது. பட் ஆனால் எப்போ நம்ம ஒரு 4000 RPM கிராஸ் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற ஒரு மெக்கானிசம் நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். எக்ஸாஸ்ட் நோட்டு சூப்பராக இருக்குங்க உண்மையுமே. அதாவது ஸ்டாக் எக்ஸாஸ்ட்லேயே எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் எக்ஸாஸ்ட் நம்ம போட வேண்டிய அவசியம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த நாய்ஸே நல்லா ஒரு லவுடராக தாங்க இருக்குது. செயின் எதுவுமே அடைக்கலைங்க. ஒரு 6th கியர் போட்டு ஒரு 40-50 தான் போகிறோம். பட் ஆனால் இதுக்குமே செயின் எதுவும் அடிக்கலை. அந்த லோயர் ஸ்பீடில் கூட வந்துட்டு வண்டி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரைம்பிள் உண்மையாலுமே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து பஜாஜ் தான். ஆனால் இதை இன்ஸ்பெக்ட் மட்டும் ட்ரைம்பிள்லேருந்து பண்ணுறாங்க. ஒரு பெண்டு போடுவோமா? கார்னரும் உண்மையாக நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்குங்க. பின்னாடி நல்லா 150/70 டயர்ஸ் கொடுத்துருக்காங்காட்டி ஒரு கார்னரிங்கில் நீங்கள் நல்லா ஒரு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா பெண்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பிரேக் பற்றி சொல்லி ஆகணுங்க. ஃப்ரண்ட் பிரேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஆக்சுவலி ஷார்ப்னஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த ஷார்ப்னஸ் வந்து இதில் பர்ஃபெக்டாக இருக்காது. படிக்கிற பாருங்களேன், இங்கே பாருங்கள் எப்படி ஸ்டாப் ஆகுதாங்க வண்டி. அந்த ஷார்ப்னஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போது பேக் பிரேக் நம்ம ட்ரை பண்ணலாம். இருங்க, கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்க்கலாம் யாரும் வராமல். இப்போ நம்ம பேக் பிரேக்கில் ட்ரை பண்ணுவோம். இருங்க, இப்போ நம்ம பேக் ட்ரை பண்ணலாம். இல்லைங்க, பேக் பிரேக் வந்து இருக்குது. பட் ஆனால் எல்லா பைக்லேயும் காமனாக பேக் பிரேக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டு பிரேக்கு சும்மா எக்ஸலண்ட்டாக அடித்த இடத்துல நிற்கிதுங்க பாருங்கள். அடித்தோம்னா அப்படியே அடித்த இடத்துல அப்படியே சஸ்பென்ஸும் சும்மா ஃப்ரண்ட்டு அப்சைட் டவுன் சஸ்பென்ஸு வேறு லெவலில் ஒர்க் ஆகுங்க. நம்ம அடித்தோடனே அப்படியே பஞ்ச் பண்ணுது. ஓ வா, அந்த டார்க்கு பாருங்க, வண்டி அப்படியே லிட்டரலி பறக்குதுங்க. ஸ்பீட் ஃபோனோட பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ஒரு 120 வந்து அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணலாங்க. ஏன்னா 0 to 100 ஒரு 6 seconds ரீச் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாங்க. ஒரு 0 to 100 ஒரு 6 seconds ரீச் ஆயிடுச்சு. ஸ்பீட் ஃபோனில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 100 to 120 ஈஸியாக உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும். அந்த சட்டன் லிமிட்டையும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ரீச் பண்ணிடுதுங்க. ஒரு 6 to 7 seconds எனக்கு தெரிஞ்சு ரீச் பண்ணிடும்னு நினைக்கிறேன். பிரேக் உண்மையான அதாவது இதில் வந்துட்டு சீட்டில் வந்து கிரிப்பு கிடையாது. பின்னாடி சீட்டில் வந்துட்டு கிரிப் கிடையாது. பில்லியனுக்கு இருக்குது. பட் ஆனால் ரைடருக்கு வந்து பில்லியன் சீட்டில் கிரிப்பு கிடையாது. ஆனால் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி கேடிஎம் வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி நானும் நிறைய பைக் டாமினார் 390 டியூக் ஓடுது, R15. அதாவது R15 கூட கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இதில் உண்மையாலுமே சீட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இதில் ஒரு லாங் ட்ரைவ் கூட போயிருக்கோம். ஆனால் இதில் சீட்டோட கம்ஃபர்ட் நம்ம பேசி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது சீட் கம்ஃபர்ட். சீட் கம்ஃபர்ட்டுக்கு எந்த குறையும் கிடையாதுங்க. நன்றி, சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஹேண்டில் பார் ஏதோ ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த மாடல் கிளாஸுக்கு ஹேண்டில் பார் பெருசாக கொடுக்கணும், ஓகே. ஆனால் இது ரொம்ப வந்து ஒய்டராக, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது ஒய்டராக கொடுத்துட்டு அதுக்கு மேலே பாரன் மிரர்ஸு. இது கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ ரொம்ப வெளியே இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெருசாக வந்து எப்படி சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது சின்ன சின்ன சந்துக்குள்ளெல்லாம் பூந்து போகிறது கஷ்டம் தாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹேண்டில் பார் ரொம்ப பெருசு, அதோட மிரர்ஸு வெளியே கொடுத்துருக்காங்க. இது சந்துக்குள்ளெல்லாம் போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இது ஸ்டாக்லேயே வந்து பாரன் மிரர் வரதுனால வேறு மிரர்ஸு போட்டால் இந்த மாடலுக்கு வந்து இங்கே பாருங்கள் இதுக்குள்ள கூட போக முடியல, போட்டால் ஒரு நெஞ்சு இடிக்கும். அந்த சைஸில் தான் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. அன்வான்டாக எல்லா விஷயமே கொடுக்காம இந்த ஸ்பெக்குக்கு
இந்த பைக்குக்கு என்ன தேவையோ அது வேணுங்கிறத கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்காங்க. இதோட காம்படிட்டர்ஸான நம்ம டாமினார்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து டியூக் 390 ஆகட்டும். ஆனால் டியூக் 390 வந்து பவர் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் ஜாஸ்தி தான். கம்பேரிட்டிவ்லி ஸ்பீட் 400 கம்பேர் பண்ணும்போது இது 40 பிஹெச்பி, அது வந்து 43 பிஹெச்பி வருதுன்னு நினைக்கிறேன். அந்த 3 பிஹெச்பி பவரை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுங்க. ஏன்னா அது இனிஷியலில் இதுவும் ரைட் பை ஒயர் தான், இதுவும் ரைட் பை ஒயர் தான். ஆனால் அந்த பவரை வந்து நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் 390. நான் 390 ஓட்டியிருக்கேன் ரொம்ப டைமு. இதுக்கு பெரிய மேஜர் டிஃப்ரெண்ட் கிடையாது. 390க்கும் நம்ம ஸ்பீட் 400க்கும் பெரிய மேஜர் டிஃப்ரெண்ட் கிடையாது, சின்ன மைனர். இதை விட அது ஒரு படி மேலே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட ஸ்மால் பிரதரான 250 விட இது வந்து ஒரு செக்மெண்ட் மேலே. ஏன்னா அதோட பவருக்கு இதோட பவருக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு 250cc கேட்டகரியில் வருது, இது வந்து 400 150cc ஜாஸ்தி. ஆனால் அதோட பவர் இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி தான். பிஹெச்பியும் வந்துட்டு ஒரு 8 or 9 சம்திங் ஜாஸ்தி தான். இப்போ ஃபேனு ஹீட்டு அடிக்குதுங்க சாமி. சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது அப்படியே ஹீட்டை அப்படியே பின்னாடி தள்ளுது. என்னங்க ஆரணுது சாமி, ஏதோ ஒரு சின்ன ஒரு எக்ஸலில் போய் அடிக்கிற மாதிரி அடிக்குதுங்க ஆரன் அடிக்க பாருங்க. என்னங்க ஆரன் சொல்லுது. நாட்டு ஏன் 390 கூட கிடையாது, டாமினோர்லேயும் கிடையாது, இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற எந்த பைக்ஸ்லையுமே கிடையாது. அது எல்லாமே உங்களுக்கு above 600cc தான் இமோபிளைசர் கீயே யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்க மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். ஃபேனு எப்பா ஓடிட்டே இருக்குதுங்க. அங்கே பாருங்கள் ஃபேன் அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஹீட்டு தள்ளுது. ஃபேனு நல்லா அப்படியே காற்றை வந்து வெளியே அப்படியே தள்ளுதுங்க. ஃபேன் ஓடிட்டே இருக்குது. இன்ஜின் நாய்ஸோட ஃபேன் நாய்ஸ் அதிகமாக கேட்கும் போலாங்க. கூலண்ட் வந்து இதில் கீழே தான் இருக்குது, இன்ஜினுக்கு கீழே தான் இருக்குது. நான் கூட கீழே வந்து உரசுமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எந்த ஸ்பீட் பிரேக், பெரிய ஸ்பீட் பிரேக்லேயும் நான் நிறைய டைம் ஏற்றிட்டேன். இது வரைக்கும் எங்கேயுமே கீழே உரசுனது கிடையாது. ஓகே மக்களே, இங்கே நம்ம ஒரு லான்ச் போடுவோமா? ரெடி, 3, 2, 1. அப்பா 120 ஹேண்டெல்லாம் அசால்ட்டுங்க. ஒரு 5 to 6 செகண்டில் அடிச்சுடுங்க. அப்படியே உருக்குற வண்டி முன்னாடி வீடு ஃப்ரண்ட் வீடு தூக்குது அப்படியே. இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 400cc வித் அசிஸ்ட் சிப்பர் கிளச் வந்துடும். நீங்கள் above 4000 RPMல நீங்கள் கிளச் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 2, 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு கீரை வந்து பாப்பப் பண்ணிக்கலாம். அதாவது என்னோட பர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு 400cc வெஹிக்கிள் இவ்வளோ குட்டியாக இருக்கிறத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 400cc வெஹிக்கிள் வந்து எப்பவுமே ரொம்ப பெரிய சைஸ்ல நல்லா வைடராக பிக்கராக இருக்கும். ஆனால் இதை பார்த்தா எனக்கு வந்துட்டு ஒரு 400cc வெஹிக்கிள் மாதிரி தெரியல. ஏதோ ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு பல்சோ 150 மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அவ்வளோ காம்பேக்டாக இருக்குதுங்க. வண்டியை ரொம்ப சின்ன சைஸாக ரொம்ப காம்பேக்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ட்ரைம்பில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா காஸ்ட்டுங்க. 3,05,000 வந்துச்சு. நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆடான்ஸ்லாம் போகும்போது ஒரு 3,20,000 3,30,000 வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஹைக்கிங் நடந்ததுக்கப்புறம் ப்ரைஸை வந்து அதே இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த காஸ்ட் ஒரு 3 லட்ச ரூபா காஸ்ட்டுக்கு அன்வான்டாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நேவிகேஷன்லாம் கொடுக்காம என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் நீங்கள் ஒரு கிளாசிக் டூரர் போகிறீங்க, ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ தேவையானதை மட்டும் ட்ரைம்ப் வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபைட்டாக எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை மட்டுமே கொடுத்துருக்காங்க. அன்வான்டாக அவங்க எதுவுமே வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணல. இந்த காஸ்ட் ஒரு 3 லட்ச ரூபா காஸ்ட்டுக்கு இது வந்து ஒரு பட்ஜெட் பெஸ்ட் பைக்காக இருக்குங்க. இந்த பைக்கை யார் பர்ச்சேஸ் பண்ணலன்னா, நான் இப்போ சிட்டி ரைடும் நான் வந்து அதிகமாக சிட்டி ரைடு போடுவேன், நான் ஒர்க்குக்கு அதிகமாக போவேன், வீக்லி எப்பாச்சும் மட்டும் நான் லாங் ரைட் போடுவேன் அப்படின்னா இந்த பைக் உங்களுக்கு கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சிட்டி ரைடுக்குள்ளேயும் உங்களுக்கு 40 பிஹெச்பி பவர் இருக்குது, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஹைவேலையும் நீங்கள் நல்லா வந்து 130 140 நல்லா நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். 130க்கு மேலே போகும்போது வைப்ரேஷன்ஸ் வருது. பட் ஆனால் 130 140 ஈவன் 160 ப்ளஸ் எல்லாம் இந்த வெஹிக்கிள்லாம் போகுது, நான் ரிவ்யூவில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இது வந்து ஒரு 3 lakh பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் பைக் வாங்கணும்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு. இன்னொன்று இதோட சர்வீஸ் பீரியடை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். 16,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் தான் வெஹிக்கிள் வந்து சர்வீஸு. அதுக்கு இன்பிட்வீன் டைமில் நம்ம சும்மா செக்அப் மட்டும் பண்ணால் போதும். சர்வீஸ் பீரியடும் சரி, அவங்க வந்து இப்போ ஷோரூம்ஸ் வந்து ஓவரால் 100 ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் அவைலபிலிட்டி பற்றி பிரச்சனையே இல்லைங்க. எல்லா பக்கம் சர்வீஸ் சென்டர் இருக்குது, எல்லா பக்கம் ஷோரூம்ஸ் இருக்குது.
காஸ்ட்டு எல்லா பக்கம் சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் தான். லிட்ரலி நம்ம நார்மல் பைக்கை கம்பேர் பண்ணும்போது இது சர்வீஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான். பட் ஆனால் சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு எல்லா பக்கம் இருக்குது. நாட் ஈவன் ஷோரூமும் உங்களுக்கு எல்லா பக்கமே நியர்பை எல்லா பக்கமே இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி தெரியும்னா நியர்பை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டைம் ஷோரூமை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் நிறைய டீல் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டெக்ட்டை பார்க்குறக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு சஜஷன் பண்ணுங்கள். மறக்காமல் போகும்போது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.